தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை நொடிக்கொரு முறை இந்த நாட்டுக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அமைச்சர் எஸ் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தும் அவருக்கு கண்டனம் தெரிவித்தும் அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை நொடிக்கு ஒரு முறை இந்த நாட்டுக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை திருமயத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி மரணம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அப்பட்டமாக ஒரே வரிகளை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு சிரிக்க வைத்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அதிமுக பாஜக கள்ள கூட்டணி பிரதமர் மோடி நடத்தும் அப்பட்டமான பொம்மலாட்ட நாடகம் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிடாமல் யாரோ எழுதி கொடுக்கும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு வருகிறார் என்றும் அந்த அறிக்கையில் அமைச்சர் சிவசங்கர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்கிறது, 4 பேரு நடுவிலே நூலு கையிலே என்று திரைப்படல் பாடல் ஒன்றையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டி அதிமுக பாஜக கள்ள கூட்டணி என்பது இந்த ஒரே மாதிரியான அறிக்கை வெளியாவதிலேயே தெரிய வருகிறது என்பதையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.